தராவி தொழுகை நடந்துடும். தொழுதுகிட்டு இருப்போம். ஆண்களும் தொழிட்டு இருக்காங்க, பெண்களும் தொழிட்டு இருக்காங்க. இளவட்டுக்கள் வெளியில நின்றோம். உம்மா நினைக்கிற பின் சப்புல மகள் நிக்காண்டு பாத்ரூமுக்கு போயிருக்காள்ன்ட்டு நினைக்கிறது. உம்மாட போனை வச்சுக்கிட்டு பொடியன்கிட்ட போன் பேசிட்டு மெசேஜ் பண்ணிக்க நிற்பான். இந்த காதல் கலாச்சாரம் கண்மூடித்தனமா பரவிட்டு எப்போ இந்த ஜூம் கிளாஸை தொடங்கினோமோ அப்போ 10 வயசுலேருந்தே லவ் ஸ்டார்ட். அதுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து ஒரு வாய்ப்பு கொடுத்து அதை மறுமலர்ச்சி உண்டாக்குறது தான் ரமலான். எப்படி ரமலான்ல இபாதத்துக்கள் அதிகமாகுதோ, எப்படி ரமலான்ல தர்மங்கள் அதிகமாகுதோ, எப்படி ரமலான்ல பள்ளிவாசல் நிரம்பி வழியுதோ, அப்படி ரமலான்ல இதை வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு பர்தாக போட்டுக்கிட்டு பள்ளிக்கு போகிறோன்னு சொல்லிக்கிட்டு பொடியனும் வெளியிறங்கி பொடிச்சுகளும் வெளியிறங்கி உம்மா பாப்பா பிள்ளை இபாதத் செய்த நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறதா அது பாட்டுக்கு வேற வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த பாவம் அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்கு. எத்தனையோ வீடியோக்கள் எடுத்து போடுறாங்க இந்த சமூக வலைத்தளங்கள். அந்த பள்ளி வாசலில் பாத்ரூம் சைட்டில் ஒளிச்சின்னு ஒருத்தன் வீடியோ எடுத்து பாருங்க, கிசு கிசுப்பேன் எப்படி கழிச்சு நிற்காங்கன்னு பாருங்க, என்ன நடக்குது பாருங்க. இதெல்லாம் போட்டுட்டு நம்ம ஒரு பக்கம் தொழிட்டு இருப்போம், இன்னொரு பக்கம் வேற வேலை நடந்துக்கிட்டு இருக்கும். விளங்கிட்டா? அப்ப குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மசூலின் என்ற ஐயத்திஹி, நீங்க ஒவ்வொரு பொறுப்புதாரிகள் உங்களுடைய பொறுப்பு பற்றி நாளை மறுமையில விசாரிக்கப்படுவீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களே. கவனிங்க, ஆண்கள் ஆம்பளை பிள்ளைகளையும் இந்த பக்கத்தையும் பார்த்துக்கலாம். பெண்கள் சைடுக்கு நாங்கள் வர முடியாது இல்லை, திரையை போட்டு வச்சிருக்குது இல்லை. அவங்க ஓட்டுக்கு நீங்க ஃபுல்லா அல்லாஹ் கிட்ட நெருங்கி அப்படியே திக்கிரல அப்படியே லைச்சி போயிட்டீங்க, மகளை காணலை. நாம் எல்லாரும் நினைக்க என்ற பிள்ளை தங்கம் உண்டு, உண்ட பிள்ளையும் தங்கம் என்ற பிள்ளையும் தங்கம், சைத்தான் தங்கம் இல்லையே தங்கம். அதுக்கு எடுத்துருமே கவனிச்சுக்கோங்க. மகளை முன் சப்பில் வச்சுட்டு உம்மா பின்னுக்கு நில்லு. உன்னை தாண்டி போகணும் இல்லை, நீ பின்னுக்கு நில்லு. இது வயசான மகளை முன்னுக்கு அவளுகளே செட் பண்ணி விட்டுருவாங்க, உம்மா முன்னுக்கு போங்க. அதுகள் பின்னுக்கு வேண்டிய நேரம் ஓடுது வருதுகள், நாங்கள்லாம் பார்க்க முடியாதுல்ல. அப்போ ரொம்ப கவனிக்கணும். நம்ம எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம். நோம்பு வச்சுட்டு காலையில் சுப சொல்லிட்டு ஒரு தூக்கம் போட்டுருவாங்க. இந்த தூக்க டைம் இந்த பிள்ளைகள் தனக்கு வசதியாக எடுத்துக்குது. வீட்டில் எல்லா திருடனும் அதான் பயன்படுத்துகிறோம். ரமலான் காலத்தில் களவு போகிறது சுபவுக்கு பிறகு. நல்லா முஸ்லீம்கள் தூங்குவாங்கன்னு அவனுக்கு தெரியும். விளங்கிட்டா? எடுக்கிறவன் முஸ்லீமாவும் தான் இருக்கிறான் தெரியும். நோம்பு வச்சாக்கள் நல்லா தூங்குற டைம், அழகா போய் எடுக்கலாம். அதே மாதிரி இந்த தூக்க டைமை தான் இவங்க போன் பரிமாற்றங்களுக்கும் வெளியில போய் நின்று பேசுறதுக்கும் கேட்டடிய நின்று கதைக்கிறதுக்கும் உள்ள வந்து உட்காரத்துக்கும் வாய்ப்பாகவும் பயன்படுத்துறாங்க. கவனிச்சுக்கோங்க, கவனமா இருங்க. நம்ம பொறுப்புதாரிகள் நாளை மறுமையில் நம்முடைய பொறுப்புகள் பற்றி விசாரிக்கப்படுவோம்.